ஜேபி ஜெஃப்னா அவர்களுக்கு வணக்கம். நாங்க இன்றைக்கு தொன்மை தேடிய பயணத்தில வட்டுக்கோட்டை சங்கரத்த பகுதியில இருக்கிற ஒரு தொன்மையான ஒரு இடத்த உங்களுக்கு காட்டுறது தான் எங்களுடைய நோக்கமா இருக்குது. அந்த இடத்துக்கு தான் நாங்க பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நண்பர் தனஞ்சயன் என்னோட கூட பயணித்துக் கொண்டிருக்கிறார். வாங்க நாங்க அந்த இடத்துக்கு போய் என்ன விஷயம்ன்றத நாங்க பார்க்கலாம். இதுல அழகான வயல்வெளிகள், மனிதநில காட்சிகள் இதுதான் இடம் நினைக்கிறேன். நாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி எங்களுடைய தொன்மை தேடிய பயணத்தை ஊக்கப்படுத்துங்க. நீங்க பார்த்து கொண்டிருக்கிற ஆலயம் வட்டுக்கோட்டை சங்கரத்த பகுதியில் இருக்கிற மிக புராதனம் வாய்ந்த ஒரு சிவன் ஆலயம். இந்த ஆலயம் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே கட்டப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள்ல குறிப்பிடப்பட்டிருக்குது. இலங்கையில உள்ள சிவன் ஆலயங்களுடைய வடிவமைப்புக்கும் இந்த ஆலயத்தினுடைய கட்டடக்கலைக்கும் இடையில முற்றிலுமே மாறுபட்ட கட்டட அமைப்பை கொண்ட ஒரு ஆலயமாக இது காணப்படுது. இந்த கட்டடக்கலைகள் சோழர் காலத்திலே கட்டப்பட்ட கட்டடக்கலைகளுக்கும் இந்த கோயிலுடைய கட்டடக்கலைகளுக்கும் இடையில நெருங்கிய ஒற்றுமை காணப்படுறதால இது சோழர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று இந்திய அறிஞர்களால தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறித்த ஆலயத்தை நேரடியாக ஆய்வு செய்த இந்திய அறிஞர் குழு இந்த ஆலயத்தில் உள்ள மூலஸ்தானத்தை சுற்றி காணப்படுகின்ற கல்வெட்டுக்களை ஆய்வு செய்ததில் அந்த கல்வெட்டுக்களுடைய எழுத்துக்களை வைத்துக்கொண்டு பிரகதீஸ்வரர் ஆலயம் என்று இதை தங்களுடைய குறிப்புகள்ல தெரிவித்திருக்கிறோம். அதேவேளை இந்தியாவில் உள்ள தஞ்சப்பெருவுடையார் கோயிலுக்கும் இந்த ஆலயத்துக்கும் இடையில நெருங்கிய தொடர்புகள் இருக்கலாம் என்றும், இலங்கைக்கு சோழர்கள் படையெடுத்து வந்த காலப்பகுதியில சோழர்களால இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கலாம் என்றும் அவருடைய குறிப்புகள்ல தெரிவித்திருக்கிறோம். மூலஸ்தானத்தை சுற்றிலும் கிரந்த எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பாக காண. ஆலயத்தினுடைய மூலஸ்தான பகுதியா இருக்கட்டும், மேற்கூரை பகுதியா இருக்கட்டும், அத்தனையும் கடினமான கோளன்கற்பாறைகளால அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய மற்றொரு சிறப்பு, இந்த ஆலயத்துல பல இடங்கள்ல பல கல்வெட்டுக்கள் காணப்பட்டதாகவும் அவை காலப்போக்கில் ஒவ்வொன்றாக காணாமல் போய்விட்டதாகவும் அந்த மக்கள் தெரிவிக்கிறோம். இலங்கை அரசாங்கத்தால் குறித்த ஆலயம் பாதுகாக்கப்பட வேண்டிய மரபுருவ சின்னமாக அடையாளப்படுத்தப்பட்ட போதும் ஆலயத்துடைய பாதுகாப்பு குறித்து எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக தெரியும். தொன்மையான இந்த ஆலயத்தினுடைய வெளிப்புற தோற்றத்தை தான் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தோட சுற்றியுள்ள தூண்கள் மற்றும் வெளிப்புற மதில்கள் முற்றாக சிதைவடைந்து காலப்போக்கில் அவை அழிவடையக்கூடிய அபாயம் காணப்படுது. தமிழர்கள தொன்மையையும் இருப்பையும் வெளிப்படுத்துற ஒரு மூல ஆதாரமா காணப்படுற இந்த ஆலயத்தை அடுத்த சந்ததிக்கு நாங்கள் பாதுகாப்பாக ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு தமிழர்கள் ஒவ்வொருவருக்கும் காணப்படுது. தொன்மை நிறைந்த அந்த ஆலயத்தினுடைய வெளிப்புற தோற்றத்தை நாங்கள் பார்க்குறோம். 1000 ஆண்டுகளுக்கு பின்னும் உறுதியோடு நிலைத்திருக்கின்ற அந்த தன்மை உண்மையே வியப்புக்குரியதாக காணப்படுது. வடக்கில் இருக்கிற பல ஆலயங்களை நாங்கள் போராடி பெற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். குருந்தூர் மலையாக இருந்தாலும் சரி, வெடுக்குநாரி மலையாக இருந்தாலும் சரி, எங்களுடைய வழிபாட்டு இடங்களை நாங்கள் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இந்த புராதன ஆலயத்தை பாதுகாத்து எங்களுடைய தமிழினத்தினுடைய தொன்மை வரலாற்றை பாதுகாக்க எல்லாரும் முன்வர வேண்டும் என்றுதான் இந்த பதிவுடைய நோக்கம். ஆலயத்திலிருந்து ஒரு 500 மீட்டருக்கு அப்பால் அதோடைய ஆலயத்தினுடைய தீர்த்தக்கணி அமைஞ்சிருக்குது. தீர்த்தக்கணியுடைய இரு மருங்கிலும் ஆவரஞ்சிக்கல் இருக்கிற நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் அந்த தீர்த்தக்கணி.
இந்த தீர்த்தக்கேணியினுடைய அடிப்பகுதியில் வந்து ஒரு கல்வெட்டு காணப்படுது. மிக தெளிவாக இருக்குது அந்த கல்வெட்டு. தொன்மை நிறைந்த வரலாற்று பொக்கிஷமான சிவனாலயத்தினுடைய தீர்த்தக்கேணியை புனரமைப்பதற்கு இந்து கலாச்சார அமைச்சும் வடக்கு அரச நிர்வாகமும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களுடைய வினயமான கோரிக்கையாக காணப்படுகிறது. தமிழினத்தினுடைய தொன்மையையும் அதன் வரலாற்றையும் பல நூற்றாண்டுகள் கடந்து இன்றும் வெளிப்படுத்தி நிற்கும் இந்த ஆலயத்தினுடைய பாதுகாப்பு குறித்தும் பராமரிப்பு குறித்தும் வடபாகம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தமிழ் மகனின் விருப்பாக இருக்கின்றது.